பாட்டு கேட்கணுமா? பட்டாசா சிரிக்கணுமா? பட் பட் எஃப்எம், பட்டாம்பூச்சி எஃப்எம். நாட்ட படிக்கணுமா? நல்லதெல்லாம் கேட்கணுமா? நஸ் நஸ் பட்டாம்பூச்சி. குட்டு புழு கலையும் குரலால நிமித்தனுமா? கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு. எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை எனர்ஜியோடு வைத்திருக்கும் உங்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த பேரன்புகள். நண்பர்களே, பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது பட்டாம்பூச்சி பண்பலையில் ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி புத்தம் புதிதாய் தொடங்குகிறது. இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஞாபகம் என்ற ஒற்றை புள்ளிதான் ஐந்தறிவு ஆறறிவு என்ற வேறுபாட்டில் அடையாளத்தை தந்து அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது நிஜம். இப்படியான ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள், அரிய யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வாங்க வாங்க, உங்களதான் நினைச்சிட்டே இருந்தோம். நினைவாற்றல் பத்தி இன்னைக்கு ஏதாவது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியா? நானும் உங்க நினைவாற்றலை வச்சுதான் இன்னைக்கு டாபிக்கே பேசணும்னு இருக்கேன். கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு. அப்படிங்களா? என்ன, எந்த மாதிரி தொடங்கலான்னு இருந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. கடைசியா நம்ம எப்ப பேசணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சார், வீட்டுல 10 பொருள் வாங்கணும்னு நினைச்சிட்டு கடைக்கு போனோம்னா 2 கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சார். அதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார், அது இப்ப வரையும் பெரிய பிரச்சனையாவே இருக்குங்க சார். அது எப்படிங்க சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஆர்வமா இருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். சரி, ஓகே. நீங்க 10 பொருள் வாங்கணும்னு கிளம்புறீங்க. முதல்ல தர்பூசணி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. காலையில எழுந்துச்சு வெளியில பார்த்தோன்னே கண்ணு கூசுது, இவ்வளவு வெயிலுக்கு சரி தர்பூசணி வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினைக்கும் போது பார்த்தா வெங்காயத்தை காணோம், தீர்ந்து போச்சு. அதையும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படியே பாத்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இதை காணும், இது தீர்ந்து போச்சு, அது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பொருள் சேர்ந்து போயிடும். அப்புறம் நீங்க கடைக்கு போகும்போது யோசனை பண்ணீங்கன்னா ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, இப்ப நான் ஒரு 10 பொருளை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க நினைவு நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத இன்னைக்கு பாத்துருவோம் நம்ம. இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தர்பூசணி ஞாபகத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நார்மலா என்ன சைஸ் இருக்குமோ அதை விட ஒரு பெரிய பரங்கிக்காய் பெருசுக்கு இருக்கிற மாதிரி தர்பூசணி. சரிங்க. அதை நீங்க வெட்டுறீங்க. சரிங்க. அதை வெட்டுனா உள்ள என்ன இருக்கும்? சிவப்பா அந்த பழம் கொட்டை எல்லாம் இருக்கும் இல்லையா? கருப்பா கொட்டை, பழம் சிவப்பா இருக்கும். அதுக்கு பதில் அதுல இருந்து வெங்காயமா கொட்டுனா எப்படி இருக்கும்? அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்படியே ஒரு கற்பனை பண்ணிக்கீங்களேன். நீங்க வந்து கற்பனை பண்றேன். அப்படியே நீங்க மனசுல அது பாட்டுக்கு படமா ஓடணும். சரிங்க சார். ஓகே. அப்ப அந்த அடுத்தாப்புல நீங்க வெங்காயம் உரிக்கிறீங்க. வெங்காயத்தை உரிக்கும் போது வெங்காயத்தை உரிச்சா உள்ள ஒண்ணும் இருக்காது. ஆனா அதுக்குள்ள இருந்து என்ன பார்த்தோம்னா பொட்டுக்கல்லையா கொட்டுது. தர்பூசணிக்குள்ள வெங்காயம், வெங்காயத்துக்குள்ள பொட்டுக்கடலை. ஆமா, பொட்டுக்கல்லையா நிறைய கொட்டுது. அதை நீங்க பாட்டிலா புடிச்சு வச்சுக்கிறீங்க. அப்புறமே பாத்தீங்கன்னா பொட்டுக்கல்ல வேணுங்கும் போது நீங்க எடுக்கும் போது பொட்டுக்கல்லைய கைய உள்ள விட்டு எடுக்கிறீங்க. பார்த்தா அந்த பொட்டுக்கல்லையோட சேர்ந்து அச்சு வெள்ளமா நிறைய இருக்குது அதுக்குள்ளார. இது வித்தியாசமா இருக்குங்களே. இப்படி நீங்க நினைக்கும் போதுதான் நீங்க வந்து கவனம் செலுத்துறீங்க. அதாவது நம்ம உலகத்துல இன்னைக்கு வந்து பல வேலைகள்ல ஈடுபடுறதுனால நம்ம கவன சிதறல் ஏற்பட்டு போகுது. சரி சரி சரி. இந்த மாதிரி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ண நம்ம கற்பனை செய்யும் பொழுதுதான் நம்மளது கவனம் வந்து அதுல வருது. இதுல கூட அந்த ரசனை கவித்துவமோட யோசனை பண்ணி வச்சுக்கிட்டா மறக்காது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க பொட்டுக்கல்லைய கை விட்டு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து என்ன வருது? அச்சு வெள்ளம் வருது. அது 1 2 இல்ல, நிறைய 100 கணக்குல வருது. அல்லவே முடியல, அவ்வளவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி பாருங்க. இப்ப வந்து இந்த அச்சு வெள்ளத்தை வந்து உடைக்கிறீங்க, ஒரு சுத்தியில வச்சு தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். அதுல இருந்து என்ன வரும்? அப்படியே அந்த அச்சு வெள்ளம் உடைஞ்சு தூள் கொட்டணும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா நம்ம எதிர்பார்க்காத விதமா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே மிளகாத்தூளா செதறுது அதுல. ஐயோ. உங்க கண்ணுல எல்லாம் செதறுது. அந்த உங்களுடைய கிச்சன் ஃபுல்லா அப்படியே அந்த வெள்ளத்துல இருந்து மிளகாத்தூளா செதற மாதிரி பாருங்க. சரிங்க. இப்படி நான் சொல்லும் போதே உங்களுக்கு அதெல்லாம் ஒரு காட்சியா தெரியுது இல்லைங்களா? ஓடிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. படம் ஓடிக்கிட்டே இருக்கு.
இப்ப நீங்க ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பாத்தீங்கன்னா ஹீரோ வரும்போது எப்படி வருவார், திடீர்னு மலையை உடைச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு வருவாரு, ஒரு பெரிய மியூசிக் கொடுப்பாங்க, அப்படி தலை வெளியில வரும், புலி மாதிரி வரும், திருப்பி உள்ள போகும், அப்புறம் சிங்கம் மாதிரி வரும் இல்லைங்களா? ஆமா ஆமா எவ்வளவு வித்தியாசப்படுத்தி கொடுக்கறதுனாலதான் நம்மள அதுல பரவசம் அடைகிறோம். அதாங்க. நம்ம 5 புலன்களும் கிளர்ச்சி அடையுது அந்த நேரத்துல. அதே போலதான் இதுவும். இப்ப நீங்க கடைசி என்ன பண்ணீங்க, வெள்ளத்தை உடைக்கும் போது என்ன வந்துச்சு? மிளகாத்தூள் எல்லா பக்கம் மிளகாத்தூள் செதறி இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஒரு கண்ணாடி டப்பாவில போட்டு அந்த மிளகாத்தூளுக்குள்ளார கோழி முட்டையை உள்ள வச்சிடுறீங்க நிறைய. இது எதுக்கு? அது அடுத்தாப்புல நீங்க முட்டை வாங்கணும்னு ஞாபகம் வரும்போது அந்த மிளகாத்தூளோட அந்த கோழி முட்டையை கொண்டு போய் அந்த மிளகாத்தூள்ல அடுக்கி வச்சிடுறீங்க நிறைய. சரிங்க. சரி, அப்ப இந்த கோழி முட்டைய நம்ம ஒரு ஆம்லெட் போடலான்ட்டு அப்புறம் முட்டையை எடுக்கிறீங்க. முட்டையை உடைச்சா அந்த மஞ்சள் தூளுக்கு பதிலா அப்படியே மஞ்சள் கருவுக்கு பதிலா மஞ்சள் தூளா கொட்டுது. அப்ப அடுத்தது நம்ம என்ன வாங்கணும் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், மஞ்சள் தூள் வாங்கலாம்னு ஞாபகத்துக்கு வரும். சரிங்க, அப்ப அந்த மஞ்சள் தூள் அப்படியே அள்ளி ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்கீங்க கிச்சன்ல ஓரமா. பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா ஒரு புளிய மரம் அப்படியே முளைச்சு அதுல புளியங்காய் காய்ச்சி தொங்குது. சின்ன மரமா காய்ச்சி அதுல அப்படியே புளி தொங்குது. அப்படின்னா அடுத்தது என்னது, நம்ம மஞ்சள் தூளுக்கு அடுத்தது என்ன வாங்கணும், புளி வாங்கணும். சரி, அந்த ஒரு புளியங்காயை பறிச்சு சாப்பிடலான்ட்டு அதை அப்படியே பிச்சு அந்த ஓட்டை பிக்கிறீங்க. அந்த சின்ன புளியங்கொட்டை வந்து அப்படியே தேங்காயா பெருசாகி வெளியில வருது. புளியங்கொட்டை அப்படியே மாறி வருது. இப்ப உங்களால பாத்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியுது, உங்களால வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியுது இல்லைங்களா? ஒரு கதை கேக்குற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இப்ப நீங்க இதை யோசிக்கும் போது வேற ஒண்ணு யோசிக்க முடியாது, வேற ஒண்ணு வந்து யோசிக்க முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சரி, அப்புறம் கடைசியா என்ன பண்றீங்க, சரி தேங்காயை உடைக்கலான்ட்டு தேங்காய் உடைச்சு சட்னி செய்யலாம், பொட்டுக்கல்லையோட எல்லாம் போட்டு நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்க எல்லாம் போட்டு சட்னி செய்யலான்ட்டு தேங்காயை உடைக்கிறீங்க. தேங்காயை உடைச்சா உள்ளார அந்த தேங்காய் பருப்பை காணும், அதுக்கு பதிலா வெள்ளை பூண்டா கொட்டுது. 1 2 இல்ல, நிறைய 100கணக்கான வெள்ளை பூண்டு கொட்டிக்கிட்டே இருக்கு. அதை மூடுனா கூட நிக்க மாட்டேங்குது, உங்க கையையும் தள்ளிட்டு கொட்டுது. அதுல இருந்து அவ்வளவு வெள்ளை பூண்டு வருது. எல்லாமே எக்ஸ்ட்ராவா. ஆமா, மிகைப்படுத்தி நம்ம பாக்கணும். எண்ணிக்கையை மிகைப்படுத்தி பாக்கணும், அல்லது உருவளவை மிகைப்படுத்தி பாக்கணும். இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய விஷயத்துல செய்யறது எல்லாத்தையும் சினிமால வர ஒவ்வொரு சீன்லயும் அவங்க பயன்படுத்துறாங்க. அதனாலதான் நம்ம மனசு பரவசம் அடைஞ்சு நம்ம அங்க போயிடுறோம். உண்மைதாங்க சார். இப்ப நீங்க படிச்சத வந்து இப்ப நான் சொன்ன விஷயத்த வந்து நீங்க வார்த்தைகளாக படிக்காம உங்க மனசுல எப்படி ஓட்டி இருக்கீங்க, ஒரு திரைப்படம் மாதிரி ஓட்டி இருக்கீங்க. ஆனா இந்த திரைப்படத்துக்கு என்னன்னா கதை வந்து லாஜிக்கலா வரணும்னு அவசியம் கிடையாது, லாஜிக்கலா வேண்டியது இல்ல. ரெண்டையும் தொடர்பு படுத்தணும். அந்த தொடர்பு மேக்சிமம் வந்து சம்பந்தம் இல்லாததா இருக்கணும். அதாவது இப்ப நீங்க ஒரு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா? முடியாது. அது மாதிரி 2 சம்பந்தம் இல்லாத ஒண்ணு சம்பந்தப்படுத்துறதுதான் நமது கற்பனை திறனிங்க. சூப்பருங்க சார். சரிங்களா, இப்ப நம்ம 10 நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. நீங்க இப்ப 10 உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு நம்ம பாத்துருவோமே. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் தர்பூசணி வாங்குறோம். தர்பூசணி உடைக்கிற போது அப்படியே வெங்காயமா கொட்டுது. வெரி குட். அடுத்து அந்த வெங்காயத்தை நம்ம உரிக்கிறோம். அந்த வெங்காயத்தை உரிக்கிற போது உள்ளுக்குள்ளார வந்து பொட்டுக்கடலை வருது. பொட்டுக்கடலை கொட்டுது. ஓகே. அப்புறம் அந்த பொட்டுக்கடலைய ஒரு டப்பால போட்டுட்டு அந்த எடுக்கிற போது வெல்லம் வருது. வெரி குட். அந்த வெல்லத்தை உடைக்கிற போது மிளகாத்தூள் செதறுது. வெரி குட். அப்புறம் அந்த மிளகாத்தூளை அள்ளி போட்டு வச்சு அதுல முட்டையெல்லாம் வைக்கிறோம். ஓகே. அப்புறம் அந்த முட்டைய உடைக்கிற போது அதுக்குள்ள மஞ்சத்தூளா வருது. மஞ்சள் எங்க போச்சு, மஞ்சத்தூளா வருது. ஓகே, வெரி குட். ஒரு தடவை தான் கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க முட்டைய உடைக்கிற போது அந்த மஞ்சத்தூள் கொட்டுது இல்லைங்களா, அப்ப அந்த மஞ்சத்தூள் ஓரமா குமிச்சு வைக்கிறோம். அதுல வந்து ஒரு புளிய மரம் வளருது. அந்த புளி காய்ச்சி தொங்குது. அந்த புளிய ஓடு வந்து உடைக்கிற போது அதுக்குள்ளார வந்து புளிய கொட்டைக்கு பொதுவா தேங்காய் இருக்குது. தேங்காய உடைக்கிற போது அதுக்குள்ள இருந்து வெள்ளை பூண்டா கொட்டுது. ஓகே, அவ்வளவுதான். 10 வாங்கிட்டு வந்துடலாமே. இப்ப உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா, நினைவு இருக்கா இல்லையா? இருக்குங்களே, வித்தியாசமா இருக்குது இந்த கதை. யாருக்கும் நினைவாற்றலாம் இல்லாமலாம் இல்ல. இது வந்து கதையே கிடையாது. 2 விஷயத்த சம்பந்தம் இல்லாத விஷயத்த சம்பந்தப்படுத்தணும். அதற்கான கற்பனை திறனை நம்ம வளர்த்துக்கணும். இப்ப நான் நடுவுல ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களா அப்படின்னு பாப்போம். சொல்லுங்க சார். மஞ்சத்தூளுக்கு அடுத்தது என்ன வருங்க? மஞ்சத்தூளுக்கு அடுத்து புளி. புளி. மஞ்சத்தூளுக்கு முன்னாடி முட்டை. ஓகே. இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன், பலாப்பழத்துக்கு முன்னாடி என்ன வரும்? பலாப்பழம் நீங்க சொல்லவே இல்லையே. இப்ப தெரியுது இல்லையா? பலாப்பழம் நான் சொல்லவே இல்லைன்னு எப்படி உங்களுக்கு உடனே தெரியுது? உடனே பாருங்க, பிரெயின் வந்து அவ்வளவும் ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டன்டா கண்டுபிடிச்சிருது பாருங்க.
ஆ, ஆ, இந்த ஆ. பலாப்பழமே நம்ம இப்ப பண்ணுன தொடர்புல வரல அப்படின்ட்டு. லிஸ்ட்லயே இது இல்ல. ம். இது கதைன்னே சொல்லாதீங்க. இது கதையே கிடையாது. ம், ம், ம். இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் போடுற சம்பந்தம் அது. அந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் போடுற சம்பந்தம் தான் கவனம். நீங்க இப்ப லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வேற ஒண்ண யோசிச்சுட்டு கூட இதை தொடர்புபடுத்தலாம். ஆமாமாங்க. அப்ப அந்த மாதிரி சமயத்துல இது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இப்ப நீங்க சம்பந்தம் இல்லாத ரெண்ட நடைமுறைக்கு ஒவ்வாத முறையில நீங்க சம்பந்தப்படுத்துறதுனால உங்களுடைய கவனம் 100% இதுல இருக்கு. இப்ப தலைகளை சொல்லுங்களேன் பாப்போம். சொல்ல முடியுதான்ட்டு. சொல்லலாமே. தலைகீழா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பூண்டு, ஓகே, தேங்காய், வெரி குட், புளி, வெரி குட், மஞ்சத்தூள், வெரி குட், முட்டை, வெரி குட், மிளகாப்பொடி, வெரி குட், வெல்லம், வெரி குட், பொட்டுக்கடலை. வெரி குட். பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை எப்படி வந்தது? அந்த இடத்துலதான் நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சீங்க. வெங்காயம். வெங்காயம். இப்ப அது வரலன்னா அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க அந்த இடத்துல அதை நீங்க சரியா காட்சிப்படுத்திக்கல. இன்னும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அதன்னா, ம். வெங்காயத்தை உரிக்கும் போது அதுல இருந்து நிறைய பொட்டுக்கடலை கொட்டுற மாதிரி இன்னொரு வாட்டி பாத்துக்குங்க. அந்த கவனத்தை கொஞ்சம் இப்ப கூட்டுனீங்கன்னா ம். அது நிமல் மறக்காம இருக்கு. நிமல் பாத்தீங்கன்னா இதுதான் நல்லா ஞாபகத்துல இருக்கும் மத்ததை விட கூட. ஆமாங்க, ஏன்னா இப்ப இது இன்னொரு வாட்டி நீங்க அதை கற்பனை பண்ணி பாக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. நீங்க இப்ப இப்படி யோசிக்கலாம். நீங்க வெங்காயம் உரிக்கும் போது வானத்துல இருந்து உங்க மேல பொட்டுக்கல்லையா கொட்டுது மழை பெய்யற மாதிரி. ம். இல்லன்னா வெங்காயத்துக்குள்ளார இருந்து பொட்டுக்கல்லையா லட்சக்கணக்கான பொட்டுக்கல்ல பறந்து நேரம் மேல போகுது கீழே கொட்டுது. இல்லன்னா வெங்காயம் உரிக்கிற போது கண்ணுல இருந்து தண்ணி முத்து முத்தா விழுகிற போதோ பொட்டுக்கடலையா விழுகுது. பொட்டுக்கல்லையா கொட்டுது. எப்படி எந்த கற்பனையுமே தப்பு கிடையாது. நம்ம இஷ்டம் போல நினைச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா, யாருமே தப்பு கிடையாதுங்க. எல்லாருமே கரெக்ட். எல்லா கற்பனையுமே கரெக்ட். ஆனா அதை நீங்க உண்மையா நடக்கிற மாதிரி நீங்களா யோசிச்சு காட்சிப்படுத்திக்கணும். அவ்வளவுதான். பொட்டுக்கடலைக்கு முன்னாடி வெங்காயம், வெங்காயத்துக்கு முன்னாடி தர்பூசணி. ஓகே, வெரி குட்மா. அவ்வளவுதான். நீங்களும் இப்ப வேகமா கத்துக்கிட்டதை பார்த்தா நீங்களும் கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க சார். இனி நாங்களும் ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேமா. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்னொரு 5 பொருள் சொல்றேன். நீங்களா கற்பனை பண்ணி சொல்றீங்களா? நான் ஐடியா கொடுக்காமலே. சரிங்க சார். சரி. ஃபர்ஸ்ட் பலாப்பழம். பலாப்பழம். அடுத்தது வந்து டிவி. டிவி. அடுத்தது வந்து ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர். அடுத்தது பல்பு. பல்பு. அதுக்கு அடுத்தது பாறை, ராக். இப்ப நான் சொல்லும் போதே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த கற்பனைக்குள்ள போயிட்டீங்க இல்லையா தொடர்பு படுத்துறதுக்கு. ஆமாங்க. இதுதாங்க கவனம். சரி, சரிங்க. இப்ப இது நம்ம இது மாதிரி எல்லாம் செய்யறது நம்மளுக்கு தெரியாதனாலதான் டீச்சர் அங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவன் ஜன்னல் வழியா வெளியே பாக்குறான். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இவனுக்கு என்ன தோணுது, இவன் நம்ம படிக்கக்கூடிய விஷயம் டீச்சர் சொல்லக்கூடிய விஷயம் மனசுல காட்சியா வரல. வெளியில என்ன காட்சியா தெரியுது, அங்க ஓடுற நாய் காட்சியா தெரியுது, அங்க போற 2 மக்கள் காட்சியா தெரியுறாங்க. அதை நோக்கி சிந்தனை போயிடுது. நீங்க வந்து மனசுல நினைக்கக்கூடிய விஷயத்த அல்லது காதுல விழக்கூடிய விஷயத்த நீங்க கற்பனை பண்ணி அதை சம்பந்தப்படுத்த முயற்சி பண்றதுதான் கவனம். சரி, இப்ப நீங்க அந்த பலாப்பழம் வச்சு 5 சொன்னேன் இல்லையா, அதை நீங்க சொல்லுங்க பாப்போம். பலாப்பழத்தை உடைக்கிற போது உள்ளுக்குள்ளார டிவி தெரியுது. ஓகே. அந்த டிவிக்குள்ளார ஹெலிகாப்டர் பறந்துட்டு போகுது. ஓகே. இப்ப டிவிக்குள்ள ஹெலிகாப்டர் பறந்து போறது வந்து சாத்தியம். பறந்து போற மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அது சாத்தியம். நீங்க அதை வந்து எப்படி பாக்கணும்னா, டிவி ஆன் பண்ணனா டிவி ஸ்கிரீனை உடைச்சுக்கிட்டு ஒரு ஹெலிகாப்டர் வெளியில வருது அப்படின்னு பாக்கணும். புரியுது. உங்களுடைய கவனம் ஜாஸ்தி சாத்தியமானதா இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாத்தியப்படாததுன்னா ஞாபகம் அப்படி நின்றுது மைண்ட்ல. ஆமா. அதனால சினிமால பாக்குறீங்க எல்லாம் பொய்ன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா உங்க மனசு அதை ஞாபகத்துல வச்சுக்குது இல்லையா? ஓகே. அடுத்தது ஹெலிகாப்டருக்கு அப்புறமா வந்து பல்பு. ஓகே. ஹெலிகாப்டர் குண்டு போடுறதுக்கு பதிலா பல்பா போட்டுட்டு போகுது. பல்பு போடுறாங்க. அப்ப அந்த பல்ப் எல்லாம் வந்து பாறை மேல விழுகிற மாதிரி அந்த பாறையெல்லாம் பிரைட்டா இருக்கு. ஓகே. இதுல எதுவுமே தப்பு கிடையாது. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அத்தனையும் ரைட்டு. ஆனா அந்த சாத்தியமானதை யோசிக்காம அசாத்தியமானதா யோசிக்கணும். இந்த அசாத்தியமானதா நம்ம செய்ய நம்மளுடைய கவனம் நம்ம செய்யறதுல வரும். அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம அந்த அசாத்தியத்துல இருந்து சாத்தியத்துக்கு வந்துடலாம். இப்ப வந்து இந்த அசாத்தியம் அப்படிங்கறது வந்து நம்மளோட அந்த குறும்பும் சேர்ந்து கலந்துருக்கு இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு மறக்கிறது இல்ல. ஆமா. அதுக்குன்னு ஒரு தனியா நீங்க ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு இல்லையா? உங்களுடைய மூளை திறனை வந்து அந்த ஃபெக்கல்ட்டில வந்து நீங்க அந்த கற்பனை ஃபெக்கல்ட்டியை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அந்த இடத்துல. அந்த கற்பனை திறனை வெளியில கொண்டுட்டு வரணும். இப்ப என்ன, நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யாததுனால அப்படியே மூளை துருப்பிடிச்சு போயிருக்கு. உண்மைதாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம அசாத்தியமா செஞ்சுதான் அந்த துருப்பிடிக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த மூளையை வந்து ஆயில் பண்ணி கிரீஸ் பண்ணி சாத்தியமா நம்ம கற்பனை பண்றதுக்கு நம்ம கொண்டுட்டு வரோம். சரி, முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாங்க சார். அடுத்த தடவை நான் வரதுக்குள்ளார நீங்க ஒரு 5 10 ஒரு 5 செட்டு நீங்க அதை ஃபுல்லா படிச்சிருக்கணும்.
கண்டிப்பாங்க. இத கேக்குற நேயர்களும் என்ன பண்ணலாம், நீங்க என்ன 10 பொருள் நீங்க படிச்சீங்க, அதை எப்படி படிச்சீங்க அப்படிங்கறத கூட நீங்க எழுதி கீழே கமெண்ட்ல போடலாம். அவங்க வந்து அதையும் செய்யலாம். இதை கேட்டுட்டு இருக்கவங்க, உங்களால முடியுதா, உங்களுக்கு சாத்தியமா இருக்கா, இல்லைன்னா அதுல எழக்கூடிய உங்க சந்தேகத்தை கூட நீங்க அதை கேள்வியா கேட்கலாம். இது எப்படி பண்றது, அப்படி எப்படி பண்றதுன்ட்டு. ஆனா இப்ப எப்படி இந்த மாதிரி கற்பனை திறனை வளர்த்துக் கொள்வது அப்படின்னா அது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப நீங்க அந்த கற்பனை திறனை பயன்படுத்தினா கூட அதுல சில சின்ன தவறுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு இல்லைங்களா. ஆமாமாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.